மிகப்பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்து பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தவர் பட்டினத்தார். இவருக்கு குழந்தை பேர் இல்லாததால் திருவிடைமருதூர் சென்று சிவனை வேண்டினார். சிவனின் அருளால் அங்கிருந்த ஒருவர் குளக்கரையிலிருந்து இந்த குழந்தை கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதை தாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியும் கூடி மறைந்தார். இறைவன் தான் இந்த குழந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி மகிழ்ந்து அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். பட்டினத்தார் கடல் கடந்து நவரத்தினங்களை வாணிபம் செய்து வந்தார். மருதவாணனுக்கு வாலிப வயது வந்ததும் நானும் கடல் கடந்து வணிகம் செய்கிறேன் என்று தந்தையிடம் அனுமதி பெற்று வாணிபம் செய்ய சென்றார். சில நாட்கள் கழித்து திரும்பிய மருதவாணன் வியாபாரம் செய்யும் இடத்தில் தன் தந்தையிடம் பெட்டி பெட்டியாக தந்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். மகன் சம்பாதித்து வந்ததை பார்ப்பதற்காக பெட்டியை திறந்தார் பட்டினத்தார். அதில் தவிடும் பூமியும் இருந்தது. அதை பார்த்து கோபம் கொண்டு பெட்டியை தூக்கி வீசினார். அதிசயம், அதிலிருந்து நவரத்தினங்களும் முத்துக்களும் கொட்டியது. உடனே மகனை பார்ப்பதற்கு வீடு வந்தார் பட்டினத்தார். அங்கு மருதவாணன் தன் தாயிடம், தந்தை வந்தால் இந்த பெட்டியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்கோ சென்று விட்டான். அந்த பெட்டியை பட்டினத்தார் திறந்து பார்த்தார். அதில் ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அதில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்ததும் பட்டினத்தாருக்கு ஞானம் பிறந்தது. மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடைசியில் பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில் எடுத்து செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்ந்தார். உடனே தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறந்து கோமணத்துடன் ஆண்டி கோலம் பூண்டு துறவி வாழ்க்கையை மேற்கொண்டார்.